முதல்ல எதுக்காக இந்த பிசியை Amazon ஆர் Flipkartல பில் பண்ணணும்? இந்த வீடியோல இந்த பெர்ஃபார்மன்ஸ் இந்த பிசி இது மேட்டர் கேட்டனா கிடையாது. உருட்டு செல்லர்ஸ் கிட்ட இருக்க பிரச்சனை என்ன அப்படி சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அது நான் கடைசில வரேன். பட் அது வாங்கினா என்ன பிரச்சனை அப்படி சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வாரண்டி கிடைக்காது. அன்பாக்ஸ் பண்ண வீடியோ எடுத்துங்க, ஏன்னா மாத்தி கூட சென்ட் பண்றது வாய்ப்பு இருக்கு. ஆஃப்லைன் மார்க்கெட்டுக்கும் ஆன்லைன் மார்க்கெட்டுக்கும் எவ்வளவு பிரைஸ் வித்தியாசம்னா, ஹாய் சோல்ஜர்ஸ், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 30,000 ரூபாய் ஒரு பிசியை பில் பண்ண போறோம், அதுவும் Flipkart அண்ட் Amazonல. எதுக்காக ப்ரோ Flipkart அண்ட் Amazonல பில் பண்ண போறீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சோல்ஜர்ஸ், Amazonல கிரேட் இந்தியன் சேலும் Flipkartல பிக் பில்லியன் டே சேலும் ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு தெரியாது, உன்னையவே கேட்டா. சோ இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம்னா வெறும் 30,000 ரூபாய்க்கு ஒரு பிசியை Amazon ஆர் Flipkart ரெண்டுத்துல எதுல ரேட் கம்மியா இருக்கு அப்படின்றத செக் பண்ணி பில் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம ஆன்லைன்ல இந்த மாதிரி பில் பண்றது ஒர்த்தா இல்லையான்றது பல பேரோட கேள்வி இருக்கு. இதுல என்னென்ன பிரச்சனை வரும், இதுல என்ன சாதகங்கள் இருக்கு, ரேட் கம்மியா இருக்குமா, முக்கியமா ஆஃப்லைன் கம்பேர் பண்ணும்போது. சோ இந்த மாதிரி விஷயம் நமக்கு ஆல்ரெடி நிறைய क्वेश्चंस இருக்கும். சோ அதெல்லாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி this video sponsored by BuyHeadK. வெல்கம் பாப்பிமா. அவங்கள பத்தி நம்ம வீடியோக்குள்ள பாப்போம். இப்போ டேரக்டா வந்து வீடியோக்குள்ள போலாம். முதல்ல நம்ம பிசிக்கு தேவையானது ஒரு ப்ராசஸர், அதுவும் இன்டகிரல் கிராபிக்ஸோட இருக்கிற ஒரு ப்ராசஸர். ஏன்னா நம்ம 30,000 ரூபாய்ல கிராபிக்ஸ் கார்டெல்லாம் போட முடியாது, ப்ராசஸர் தான் முக்கியமா சூஸ் பண்ணனும். அதுக்கு நம்ம சூஸ் பண்ண போற ப்ராசஸர் என்னன்னா AMD Ryzen 5 5600G. இது பாத்தீங்கன்னா இன்டகிரல் கிராபிக்ஸோட வரும், 6412 thread இருக்கு. அது நமக்கு மேட்டரே கிடையாது இந்த வீடியோல. என்ன மேட்டர்னா பிரைஸ். அதாவது பாத்தீங்கன்னா எந்த சைட்ல ரேட் கம்மியா இருக்கு, அதாவது Amazon and Flipkartல. சோ இத செக் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரெண்டு பேஜ் ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். Amazonல பாத்தீங்கன்னா 13,500 ரூபாய் போட்டுருக்கு, Flipkartல வந்து பாத்தீங்கன்னா 13,619 ரூபாய் போட்டுருக்கு. இப்போ சேல் போயிட்டு இருக்கு அப்படின்னும்போது இது ரேட் கம்மி பண்ணிருக்கணும். ஆனா எல்லா டைமும் அப்படி கம்மி பண்ணுவாங்கன்னா Flipkartம் சரி Amazon சரி அப்படி கம்மி பண்ண மாட்டாங்க. ஆனாலுமே பாத்தீங்கன்னா ஆஃபர் பிரைஸ் போட்டு நம்மள ஏமாத்துவாங்க. இங்க பாருங்க டீல் ஆஃப் தி டே வேற போட்டுருக்காங்க. ஆனா உண்மையா இது ரேட் கம்மியா இருக்கா இல்ல அதிகமா இருக்கான்னு செக் பண்றதா நம்மளோட ஸ்பான்சர் இருக்காங்க BuyHeadK. இப்போ நீங்க குரோம்ல வந்து நீங்க ப்ரௌஸ் பண்றீங்க அப்படின்னா BuyHeadK எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணனும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே கூகுளோட சைட்டே வரும், அத பாத்தீங்கன்னா குரோமோட சைட்டே வரும். அங்க போனீங்கன்னா BH Amazon Flipkart பிக் பில்லியன் டே கூப்பன் இருக்குங்களா, இத வந்து ஆட் பண்ணீங்க. இப்போ வந்து நம்ம செக் பண்ணோம் Amazonல 13,419 ரூபாய் காட்டுதுங்களா, 19,99 ரூபாய். இது நம்ம செக் பண்ணணும்ங்களே. ஆக்சுவலா இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் வந்து கம்மியாகல, அதிகமா இருக்கு. 12,499 ரூபாய் கூட சேல் ஆயிருக்கு. பட் இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல கொஞ்சம் பிரைஸ் அதிகமா இருக்கு. பட் நீங்க செக் பண்ணும்போது அது கம்மி ஆயிருக்கலாம். சோ அதுக்காக தான் இந்த எக்ஸ்டென்ஷன். அது மட்டும் இல்லாம நீங்க வந்து பிரைஸை வந்து பட் நீங்க இப்போ பர்ச்சேஸ் பண்ண போது லேட்டா தான் பர்ச்சேஸ் பண்ண போறீங்கன்னா இதுல வந்து எவ்வளவு 12,500 ரூபாய் இருக்குங்களா, அதுல அந்த பிரைஸ்க்கு வந்தோடனே நோட்டிஃபை பண்ணுன்னு கூட இதுக்கிட்ட சொல்லலாம். இதுல போயிட்டு எவ்வளவு ரேட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போட்டீங்கன்னா இப்போ மெயில் ஐடி போட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா 12,800 ரூபாய் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து மெயில் வரும். ஸோ இவ்வளோதான். இப்போ வந்து இந்த ப்ராசஸர் ரெடி. இதில் Flipkart Amazon கேட்டா Flipkartல வந்து ரேட் அதிகமாக இருக்கு, Amazon பெட்டர். ஸோ Amazonல வந்து ஆட் டு கார்ட் கொடுத்துப்போம். தேங்க்யூ மிஸ்டர் ஜென்டில்மேன். அடுத்து மதர் போர்ட் Gigabyte-ஓட B450M DS3H Wi-Fi. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா Amazonல 8,270 ரூபாய் போட்டிருக்கு, Flipkartல 8,740 ரூபாய் போட்டிருக்கு. இப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா Amazonல தான் நல்லா கம்மியாக இருக்கு. அந்த ப்ரைஸ் கம்பேர் பண்ணீங்கன்னா ப்ரைஸ் ரொம்ப நாளாக ஒரே ரேட்டில் தான் சொல்லிச்சு மெயின்டைன் ஆயிருக்கு. அதனால வந்து இதை வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா RAM. இப்போ நம்ம சூஸ் பண்ணது G-Skill தான். ஆனால் பார்த்தீங்கன்னா Flipkartல G-Skill அதனால பார்த்தீங்கன்னா Amazon சூஸ் பண்ணிப்போம். இதுவும் பார்த்தீங்கன்னா பிரைஸ் ஆவரேஜா இதே இதுல தான் மெயின்டைன் ஆயிருக்கு. ஆட் டு கார்ட். இதுக்கப்புறம் SSD வந்து WD-யோட SN570 Blue 500GB. இதோட பிரைஸ் Flipkartல 3,799 ரூபாய் போட்டுருக்கு. பிரைஸ் ஆக்சுவலா ஏறி இருக்கு. Amazon ரொம்ப கம்மியா இருக்கு சொல்லுங்க, 2,949 ரூபாய் தான் இருக்கு. இதுவும் பிரைஸ் வந்து நடுவில் கொஞ்சம் கம்மியா போயிருக்கு, 500 ரூபாய்க்குலாம் 2,500 ரூபாய்க்குலாம் போயிருக்கு. இப்போ கிட்டத்தட்ட 3,000 ரூபாய் அந்த ரேஞ்ச் இருக்கு. இதையும் ஆட் டு கார்ட் கொடுத்துரும். இப்போ கடைசியா பார்த்தா நம்ம PC பவர் பண்ணக்கூடிய SMPS வந்து 450 வாட் போதும். 450 வாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்கு, ஒன்று டீப் கூல், ஒன்று கூலர் மாஸ்டர். நாங்க அதை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு A2Dக்கு ஒரு சின்ன இன்னொரு கம்பெனி இருக்கு, A2D PC வேட்னு. ஸோ அங்க இருக்க ரிசர்ச் படிக்கிறதா வந்து இந்த ரெண்டு மேனுஃபேக்சரர் தான் வந்து பெருசா ப்ராப்ளம் இல்லை அப்படின்றது வந்து தெரிய வந்திருக்கிறது. அதனால இந்த ரெண்டு மட்டும் ஓகே. இது படி பார்த்தீங்கன்னா டீப் கூல்ல PK450Dன்னு ஒன்று இருக்கு, அப்படி இல்லைன்னா கூலர் மாஸ்டர்ல MWE 450 வாட் இருக்கு. கூலர் மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா Flipkartல வந்து 3,500 ரூபாய்க்கு இருக்கு. டீப் கூல் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 2,990 ரூபாய் தான். அப்படின்னு வந்து டீப் கூல் போய்க்கலாம். அண்ட் இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஸ்டேபிளா தான் இருந்திருக்கு. ஆனா நீங்க செக் பண்ணது மாறும். ஏன்னா வந்து நீங்க செக் பண்ணும்போது ஆஃபர்ஸ் இன்னும் வந்திருக்கலாம். ஏன்னா பிக் பில்லியன் டே வந்து நாங்க ஷூட் பண்ணும்போது ஸ்டார்ட் ஆகல, நீங்க ஷூட் பண்ணும்போது ஷூட் ஆகல, நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது கண்டிப்பா வந்திருக்கும். அப்ப நீங்க செக் பண்ணீங்க. கடைசியா சோல்ஜர்ஸ் கேபினெட் வந்து சீப்பஸ்ட் பெஸ்டா ஒன்று சூஸ் பண்ணோம். அதுக்காக பண்ண ஆன்டி ஸ்போர்ட்ல ஐஸ் 130 AG இதுதான் சூஸ் பண்ணிருக்கிறது. இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுத்தையுமே பிரைஸ் செக் பண்ணா ரெண்டுமே ஒரே ரேட் தான் இருக்கு. எல்லா பொருளும் நம்ம Amazonலயே வாங்கிட்டோம், அதனால இதையும் Amazonலயே வாங்கிடுவோம். ஆட் டு கார்ட் முடிஞ்சிருச்சு. ஓகே ஃபைன், எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. மொத்தமா இந்த பில்
பில்டோட காஸ்ட் எவ்வளவு இருக்குன்னா 32,264 ரூபாய். இதுக்கு நீங்க வந்து கூப்பன்ஸும் இதுல வந்து இந்த பையர்க்கிலேயே வந்து இருக்கு. ஸோ அது நீங்க கொடுத்து கூப்பன்ஸ் நீங்க அட்டைன் பண்ணலாம். ஆனா பிரச்சனை என்ன, அமேசான் ஃபிளிப்கார்ட்ல பையர்க்கோட கூப்பன்ஸ் வந்து ஒர்க் ஆகாது. அதுக்கு பதிலாக மிந்த்ரா, குரோமா, லென்ஸ்கார்ட் இந்த மாதிரி பல வெப்சைட் லிஸ்ட் பண்ண போட்டுறோம். இதெல்லாம் வந்து கூப்பன்ஸ் வந்து அவங்க எடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இடங்களை வந்து நீங்க கூப்பன்ஸாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். மொத்தம் பார்த்தீங்கன்னா 32,264 ரூபாய் வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணணும்னா அப்படியே வந்து ப்ரொசீட் டு பை கொடுத்து ஆர்டரை பிளேஸ் பண்ணுவோம். இதில் நல்ல விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே நாளைக்கே டெலிவரி ஆகிடும். ஆனால் எல்லாமே ஒரே செல்லர் சோல்ஜர்ஸ். அந்த செல்லர் யாருன்னா அதுவும் அமேசானோட செல்லர் தான். அப்படியே வந்து டைப் பண்ணி வச்சிருக்கா, ஏமாத்திட்டு இருக்கா. ஓகே தென் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் வந்து திருப்பி வந்து ஒன்று கூடுவோம். பாய். 2 கேமில் இருக்கீங்க, 2 பேருக்கும் பாய். The next day. ஓகே சோல்ஜர்ஸ், வெற்றிகரமாக ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து வந்துருச்சு. இது அடுத்த நாள் சாயங்காலம், ஏன்னா இப்போதான் வந்துச்சு இது இந்த பொருள்லாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேபினெட் வந்து இன்னும் வரல. அதனால் ஏற்கனவே பிசி ஃபேக்டரிலேருந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் வந்து டேரெக்டாக பில்டு பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கம்பேர் பண்ணுவோம் எந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்குது. அதே மாதிரி ஒரு விஷயத்தில் இருக்குது, அது என்னன்றதை நான் பில்டு பண்ணிட்டு சொல்கிறேன். ஏன்னா இந்த ப்ராசஸில் ஒரு சம்பவம் இருக்குது சோல்ஜர்ஸ், நான் சொல்கிறேன் பாருங்க. என்ன இருக்கும் எனக்கு என்ன தெரியும். ஓகே சோல்ஜர்ஸ், பிசியை பில் செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்னா இதை வந்து ஆன் பண்ண போறோம். பிசி வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆயிடுச்சு, தெரியுதுங்களா? ஸோ பயாஸ் சிம்பிள் காட்டுதுங்களா? நம்மளோட 56GB அண்ட் 8GB RAM, 500GB SSD எல்லாமே வந்துருச்சு. எவ்ரிதிங் இஸ் குட். ஸோ இந்த பில் பண்ணதில் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும்னா, ஆல்ரெடி நம்ம 47K பிசி பில்னு சொல்லிட்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருப்போம். யாருக்காக சொன்னா இன்ஜினியரிங் ஃபேக்ட்ஸ் அவருக்காக. ஸோ அதுலேயே வந்து வர பெஞ்ச் மார்க்ஸ் வந்துருக்கும். அப்படி இல்லை வந்து இப்போ ஸ்க்ரீனில் போடுறோம், பார்த்து தெரிஞ்சுங்க. ஸோ இந்த பிசியில் 30,000 இவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த வீடியோவில் இந்த பர்ஃபார்மன்ஸ், இந்த பிசி இது மேட்டர் கேட்டனா கிடையாது. எது மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் காம்பனன்ட்ஸ் வாங்கி அதை நாம பில் பண்ண முடியுமா, அது ஒர்த்தா இல்லையான்றதுதான். முதல்ல எதுக்காக இந்த பிசியை அமேசான் ஃபிளிப்கார்ட்ல பில் பண்ணணும்? எல்லாரும் பிரைஸ் அப்படின்னு தான் சொல்லுவீங்க, அது நான் கடைசியில் வரேன். சரிவா? ஆக்சுவலா எதுக்காக மக்கள்லாம் வந்து அமேசான் ஃபிளிப்கார்ட்ல பிசி காம்பனன்ட்ஸ் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, ஃபர்ஸ்ட் ரீசன் வேற பேச தேவையில்லை. அமேசான் ஃபிளிப்கார்ட்ல போனீங்கன்னா ஒரே ரேட்டு தான் போட்டிருக்கோம், காசை பே பண்ணணுமா பொருள் கைக்கு வந்துடும். ஆனால் இது ஆஃப்லைன் மார்க்கெட் போனா ஒரு கடையில் ஒரு ரேட் சொல்லுவாங்க, இன்னொரு கடையில் வேற ரேட் சொல்லுவாங்க. இப்படி இருக்கும்போது அந்த பொருளோட ஆக்சுவல் ரேட் என்னன்றது நமக்கு தெரியாம போயிடும். இதுதான் பெரிய பிரச்சனை. இதுல இன்னொரு மேட்டர் என்ன, நம்ம அந்த பொருளை வாங்கிட்டு வந்துடும். வாங்கிட்டு வந்ததுக்கு நம்ம ஃப்ரெண்டு வந்து இதை இதோட கம்மியான பிரைஸ் வாங்கினேன் அப்படின்னு வந்து நம்ம மண்டியை கழுவாங்க. அப்போ வந்து நமக்கு வந்து மனசு கஷ்டமா போயிடும். ரெண்டாவது இஎம்ஐ ஆர் கார்டு ஆஃபர். இந்த ரீசன் தான் முக்கியமா நிறைய பேர் வந்து பிசி வந்து அமேசான் ஃபிளிப்கார்ட்ல வந்து பர்ச்சேஸ் பண்றது. பிசி இல்ல பிசி காம்பனன்ட்ஸ். அங்க ட்விஸ்ட் ஆயிடுச்சு. ஏன்னா நமக்கு வந்து ஆன்லைன்ல வாங்கும்போது நமக்கு வந்து பேமெண்ட் கேட்வே இருக்கு. பேமெண்ட் கேட்வேல நம்ம இஎம்ஐ போடலாம், கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு யூஸ் பண்ணி. கார்டு ஆஃபர்ஸும் சம்டைம்ஸ் தருவாங்க. ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பிரைஸ் கொஞ்சம் கம்மியா வாங்கலாம், இஎம்ஐயும் இருக்கும், நம்ம கன்வீனியன்ட்டா பே பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு விஷயம் தான் வந்து அமேசான் ஃபிளிப்கார்ட்ல வாங்குறதுக்கான முக்கியமான ரீசன். பிரைஸ்ன்றது வந்து செகண்டரி தான். பிரைஸ் ஏன் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்றேன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எப்பயும் அமேசான் ஃபிளிப்கார்ட்ல மொபைல் அண்ட் மற்ற விஷயம்லாம் ரேட் மேபி கம்மியா இருக்கலாம். ஆனா பிசி காம்பனன்ட்ஸ் மட்டும் அப்படி இருக்காது. எப்பயுமே ஆஃப்லைன் மார்க்கெட்ல தான் பிரைஸ் கொஞ்சம் சீப்பரா கிடைக்கும். ஏன் இப்பயே பாத்தீங்கன்னா நம்ம வந்து என்ன அமேசான் ஃபிளிப்கார்ட்ல கம்பேர் பண்ணி வாங்கணும், அதுவும் பையர்க்கு யூஸ் பண்ணி. ஸ்பான்சர் மறந்துடாதீங்க. அப்படி பார்க்கும்போது ஃபிளிப்கார்ட்டுக்கும் அமேசானுக்கும் கிட்ட 2119 ரூபாய் வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. நம்ம ஃபிளிப்கார்ட்டோட அமேசான்ல கம்மி ரேட்ல தான் வாங்கியிருக்கோம். ஆனா அதுவே கம்மி ரேட்டான்னு கேட்டா அதான் இல்ல. ஆஃப்லைன் மார்க்கெட்ல கிட்டத்தட்ட 1000 ரூபாய் வந்து டிஃபரன்ஸ் இருக்கு அமேசானை கம்பேர் பண்ணா கூட. சோ இது மட்டும் தான் பிரச்சனைன்னு சொல்லி கேட்டா, ஆன்லைன் இன்னொரு பிரச்சனை என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அது அமேசானோ ஃபிளிப்கார்ட்டோ கிடையாது, அது இருக்க செல்லர்ஸ். ஏன்னா அதுல வந்து உண்மையான செல்லர்ஸ் இருக்காங்க, உருட்டு செல்லர்ஸ் இருக்காங்க. உருட்டு செல்லர்ஸ் கிட்ட இருக்க பிரச்சனை என்ன சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி பிசி காம்பனன்ட்ஸ்ல இம்போர்ட்னு ஒரு மேட்டர் இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா இந்த பொருள் எதுவுமே வந்து இந்தியால மேனுஃபேக்சர் பண்றது இல்ல, பெரும்பாலும் அயல் நாட்டில தான் பண்றாங்க. அதாவது பாத்தீங்கன்னா சைனால. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்தியாவில் இம்போர்ட் பண்ணி அந்த ப்ராப்பரான ஆத்தரைஸ்டு இம்போர்ட்டர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் சேனலில் வந்து ப்ராடக்ட் வருதுன்னா அது கண்டிப்பாக வந்து டியூட்டி, டேக்ஸ் இதெல்லாம் பே பண்ணி தான் வரும். அப்போ அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். ஆனால் இதுவே அன்ஆத்தரைஸ்டாக நம்மளே டேரெக்டாக இம்போர்ட் பண்ணோம்னா ரொம்ப சீப்பாக வாங்கிக்கலாம். ஏன்னா நம்ம டியூட்டி கட்டத்தில் டேக்ஸ் கட்டத்தில். ஸோ அந்த மாதிரி அன்ஆத்தரைஸ்டாக இம்போர்ட் பண்ணி சேல் பண்ணுற செல்லர்ஸும் இருக்காங்க. சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணுவீங்க, என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ரோ ரொம்ப ரேட்டு கம்மியாக வந்து இந்த ப்ராசஸ் ப்ரோ வாங்கலாமா அப்படின்ட்டு. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் பெரும்பாலும் என்னன்னா அந்த செல்லர்ஸ் வந்து உருட்டு செல்லர்ஸா இருப்பாங்க. வேற ஒரு கண்ட்ரில இருந்து இம்போர்ட் பண்ணி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட் பண்ணிருப்பாங்க. அது ரொம்ப சீப்பா இருக்கும். பட் அது வாங்கினா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வாரண்டி இந்தியாவில் கிடைக்காது. நீங்க ஆத்தரைஸ்டு டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட இருந்து வந்தா மட்டும்தான் அந்த பொருளுக்கு வாரண்டி இருக்கும். நான் கட்டாயம் பண்ணி தரேன் தம்பி. அன்ஆத்தரைஸ்டு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆர் இம்போர்ட்டர் கிட்ட இருந்து வந்துச்சுன்னா அதுக்கு வாரண்டி கிடைக்காது. அண்ட் இந்த இம்போர்ட்ல இன்னொரு பிரச்சனை என்னன்னா டேட் ஆஃப் இம்போர்ட். இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து இம்போர்ட் டேட் ரொம்ப முக்கியம். எதுக்காகனா வாரண்டிக்காக. ஏன்னா இது எல்லாமே கிட்டத்தட்ட வந்து 3 வருஷம் வாரண்டியில வருது. அப்படின்னும் போது அந்த இம்போர்ட் டேட்டை வச்சுமே வாரண்டியை கால்குலேட் பண்ணுவாங்க. அந்த
அந்த ஸ்பெசிஃபிக் சீரியல் நம்பர் இருக்கு. ஸோ உங்ககிட்ட ஆக்சுவல் இன்வாய்ஸ் இல்லை அப்படின்னா அந்த பொருளோட இம்போர்ட் ரொம்ப பழைய இம்போர்ட்டா இருந்ததுன்னா உங்களால வாரண்டி கிளைமே பண்ண முடியாது. என்னடா மூஞ்சி இது, இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. ஈவன் தோ நீங்க வந்து காசு கொடுத்து ஜிஎஸ்டி கட்டி வாங்கினாலும் கூட. ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உருட்டு செல்லர்ஸோட ப்ராப்ளம். ஒரு ப்ராப்பரான செல்லர் கிட்ட இருந்து அமேசான் ஃபிளிப்கார்ட்ல வாங்கணும்னா பிரச்சனை இருக்கான்னு கேட்டீங்கன்னா பெருசா ப்ராடக்ட்ல பிரச்சனை இருக்காது. பட் ஆன்லைன்ல வாங்குறதுனால நமக்கு சப்போர்ட்டுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. பிசி பில் பண்ணும்போது டேமேஜ் பண்ணலாம் நாம தான். இல்ல மதர் போர்டும் ப்ராசஸர் வாங்குனீங்கன்னா பயாஸ் வந்து புது பயாஸ் இல்ல அப்படினும் போது நீங்க பயாஸ் அப்டேட் பண்றதுக்கான சப்போர்ட்டும் இருக்காது. ஏன்னா நீங்க அதுக்கு திருப்பி ஒரு பழைய ப்ராசஸர் வாங்க வேண்டியது இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். ஓகே ப்ரோ, இவ்வளவு பிரச்சனைன்றீங்களே என்னதான் ப்ரோ சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நீங்க உங்களுக்கு பிசி பில்டிங் வந்து எல்லாம் தெரியும் அப்படின்னா கண்டிப்பா செல்லர் கரெக்டான செல்லரா அப்படின்றத பார்த்துட்டு அப்புறம் பர்ச்சேஸ் பண்ணி பில் பண்ணுங்க. பட் நான் என்ன சொல்லுவேன்னா ஒரு கம்ப்ளீட் பிசி அமேசான் ஃபிளிப்கார்ட்ல பில் பண்ண நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். நீங்க இது உங்களோட பிசி அப்கிரேட் பண்ண போறீங்க, ஆல்ரெடி நான் பிசி பில் பண்ணிட்டேன், நான் வந்து ஜஸ்ட் அப்கிரேட் பண்ண போறேன் அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் ரெண்டு ப்ராடக்ட் வாங்குறது அது பெட்டர். ஆனா கம்ப்ளீட் பிசி பில் பண்ண போறோம் அப்படின்னும் போது அது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கும். சில நேரத்தில் டிசப்பாயிண்டிங்கா வாங்கலாம். அதே மாதிரி மானிட்டர்ஸ், கீபோர்ட், மவுஸ் இதெல்லாம் வாங்குறதுலாம் பிரச்சனை இல்லை. ஏன்னா அதெல்லாம் இண்டிவிஜுவல் காம்பனன்ட்ஸ் அப்படியே ஓப்பன் பண்ணி அப்படியே யூஸ் பண்ண போறோம். பட் பிசி அப்படி கிடையாது, அப்படியே ஓப்பன் பண்ணி அப்படியே யூஸ் பண்ண முடியாது. பில் பண்ணும்போது கரெக்டா வந்து கேபிள் மேனேஜ்மெண்ட் பண்ணணும், கரெக்டா வந்து ஓஎஸ் பண்ணணும், கரெக்டா டிரைவர் அப்டேட் பண்ணணும், அப்புறம் அந்த ப்ராடக்ட் கரெக்டா இருக்கான்றது நம்ம டெஸ்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா எல்லா காம்பனன்ட்ஸுமே வந்த உடனே அப்படியே ஒர்க் ஆகாது, முக்கியமா பிசி இண்டஸ்ட்ரியில. ஏன்னா நம்ம கிட்ட பிசி ஃபேக்டரி இன்னொரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பிசிஸ் மந்த்லி பில் பண்றாங்க. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஈவன் தோ எங்ககிட்ட இருந்து டைரக்டா பிராண்ட் கிட்ட இருந்தே வந்து ஒரு 10 கிராஃபிக்ஸ் கார்டு ஒரு பாக்ஸ்ல வருதுன்னா ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு அதுல ப்ராப்ளமா இருக்கு. உண்மையாவே இப்படிதான். ஸோ பாக்ஸ்ல இருந்து வரும்போதே ப்ராப்ளமா இருக்க ஹார்ட்வேர்ஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா பிசி இண்டஸ்ட்ரியில கண்டிப்பா இருக்கு. நாங்களும் நிறைய ஃபேஸ் பண்ணிருக்கோம். ஸோ அதனால ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அதை வந்து வாங்கினதுக்கு அப்புறமா அன்பாக்ஸ் பண்ண வீடியோ எடுத்துங்க. ஏன்னா மாத்தி கூட சென்ட் பண்றது வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி வாங்கி வச்சுட்டு 7 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் பில் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிரச்சனையா போயிடும். பிசி காம்பனன்ட் வாங்குனீங்கன்னா உடனே டெஸ்ட் பண்ணிடுங்க ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா 7 days ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசி இருந்தா ஈஸியா நாங்க வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே சோல்ஜர்ஸ், திஸ் இஸ் தி வீடியோ. ஆன்லைன்ல வாங்கலாம் வாங்க கூடாதுன்னு கேட்டீங்கன்னா எங்களுக்கு தெரியும், நீ மூடு அப்படின்னா வாங்கலாம். இல்ல எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னா நீங்க வந்து ஆஃப்லைன் மார்க்கெட்ல கூட பில் பண்ணலாம். வித் ப்ராப்பரா நீங்க வந்து பார்த்துட்டே இருக்கணும். கரெக்டான ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம், கரெக்டா கேபிள் மேனேஜ் பண்ணலாம், இதெல்லாம் பண்றாங்கன்னு சொல்லி பார்த்து வாங்கிக்கணும். வாங்கிட்டு ஒருத்தர் நீங்க வந்து இன்டரா டெஸ்ட் பண்ணீங்க. எப்படி ஒரு பிசி வந்து ப்ராப்பரா டெஸ்ட் பண்றது, பெஞ்ச்மார்க் பண்றது வேணா நான் ஒரு வீடியோ போடுறேன். இல்ல ப்ரோ எனக்கு எதுவுமே தெரியாது ப்ரோ, எனக்கு மிக்ஸி கிரைண்டர் மாதிரி தான் ப்ரோ பிசி நான் யூஸ் பண்ணுவேன், அதை வாங்கி வைப்பேன் அப்படி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து ஏ டு பிசி வேட்டை கான்டாக்ட் பண்ணலாம். அது எங்களோட கம்பெனி தான், பிரச்சனை ஒன்றும் இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இஎம்ஐ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் ஃபிளிப்கார்ட்ல அவைலபிள் இருக்கும். கிரெடிட் கார்டு இஎம்ஐ, டெபிட் கார்டு இஎம்ஐ எல்லாம் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏ டு பிசி வேட்டிலே இருக்கு. பேமெண்ட் கேட்வேல நீங்க பேமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, ஈவன் ஒன் கார்டு இஎம்ஐ அவைலபிள். சம்டைம்ஸ் வந்து கார்டுல ஆஃபரும் கொடுப்பாங்க, வேணா நீங்க என்ஜாய் பண்ணிக்கலாம். ஓகே சோல்ஜர்ஸ், பிக் பில்லியன் டே சேல் வருது. அதுல வந்து பார்த்தீங்கன்னா பிசி காம்பனன்ட்ஸ்லாம் வந்து பிரைஸ்லாம் கம்மி பண்ண மாட்டாங்க. மொபைல், ஏசி, லேப்டாப்ஸ் இதெல்லாம் கம்மியா இருக்கும். அப்படி கம்மியா இருந்துச்சுன்னா வந்து பையட்கை யூஸ் பண்ணி செக் பண்ணி வாங்குங்க. உண்மையாவே அது வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர் கம்மி தான் பண்ணிருக்காங்களா இல்ல கம்மியா பண்ணாம நம்ம ஏமாத்துறாங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். ஓகே சோல்ஜர்ஸ், உங்களை அடுத்த வீடியோல பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.